நான்லாம் இந்த கிளைமேட்டுக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வரதே கஷ்டமாக இருக்குது எனக்கு. இங்கே வந்து பார்த்தா அது இல்லை இது இல்லைம்போது எனக்கு செம்ம கடுப்பாயிருது. அப்படி கடுப்பானது தான் இந்த கடலைப்பருப்பு மேலே ஃபஸ்ட்டு இன்றைக்கி அட்டம்ப்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தீர்ந்து போச்சு. அது என்னோடய மிஸ்டேக் தான். போட்டு வச்சிருக்கணும் ரீஃபில் பண்ண மறந்துட்டேன். காலையில் சிசரை தேட சிசர் கிடைக்க மாட்டேன்ருச்சு. வாழை பிச்சு எடுத்துலான்ற அளவுக்கு எனக்கு கடுப்பு. சரின்னு சொல்லிட்டு ஒரு சிசரை பொறுமையாக தேடி கரெக்டாக எடுத்தாச்சு. அடுத்து ரெண்டாவது இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை டப்பா இவனையும் ஓப்பன் பண்ணுறேன் என்னால் ஓப்பனே பண்ண முடியல. செம்ம டென்ஷன். எனக்குன்னு எங்கிருந்துடா வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டை உரிக்கவே முடியல. ஆனால் நான் இதில் காமிக்கல. பிகாஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இஞ்சி பூண்டை தட்டுறதை வச்சு தான் நான் வந்து தட்டி எடுத்தேன். ஒரு விளையாடுகளை வச்சு சமாளித்து முடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வாஷிங்க்கு போட்டுட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு என்னென்ன பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட்டு வாழைக்காய் பொரியல் அவங்க டேடிக்கு கூட வந்து கோவா ஆப்பிள் வச்சுட்டேன். சாணுக்கு வந்து பம்கின் பொரியலும் கூட்டும் போட்டு கொடுத்தாச்சு. அவளுக்கும் கோவா ஆப்பிள் கூட ட்ரை ஃப்ரூட்ஸு ஒரு பனானா வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். முடிஞ்சு அவ்வளோதான் இன்றைக்கி.